அதுக்கு வந்து ஜோடி மாற்றி போட போகிறோம். இது சும்மா ஒரு முயற்சி தான். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கொண்ட வந்து அடை இருக்குது. இது வந்து நம்ம ஜோடி மாற்றி போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, எதுவுமே விற்பனைக்கு இல்லை, சும்மா யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி விற்பனைக்கு இல்லை. ஸோ இது போட்டாச்சு. போட்ட உடனே பாருங்கள் சாட்டின் எவ்வளோ மஸ்தில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு யார் தப்பாக எதுவும் விற்பனைக்கு இல்லை. யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒரே காரணத்துக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்க. கொடுக்குறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கே புறாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் நம்ம நினச்ச ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு புறாக்களே கிடையாது. முன்னாடி 50-60 புறா வச்சுருந்தேன், இப்போ மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. சரியா? அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ மாற்றி போட்டிருக்கோம். அது வந்து பொறிக்குதா இல்லையான்னு தெரில. பொறிச்சிச்சுன்னா லக்கு, ஜோடி சேருவான்னு தெரில. சேர்ந்தால் ஓகே, சேரலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காண்டி இப்போ ஜோடியை மாற்றி போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. நான் அடிக்கடி ஜோடியை மாற்றி போட்டு அந்த மாதிரி சிக்கெல்லாம் நல்லா சூப்பர் கலரில் சிக்கு ஒரு இதுங்க காமிக்கிறது. அருமையான கலரில் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலரில் சிக்கெல்லாம் ஜோடியை மாற்றி போட்டிங்கன்னா வரும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இல்லை சூப்பருங்க. முட்டை வச்சுருக்கு. இப்போ தான் நான் பார்க்குறேன். நிஜமாலே நான் இப்போ தான் பார்த்தேன். முட்டை வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்ல ஸோ இது ஒரிஜினல் முட்டையாக ஃபேக்கு முட்டையான்னு தெரில. நம்ம பார்த்துருவோம் எதுக்கும். ஆனால் முட்டை வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டியிருக்குன்னு பாருங்கள். ஏன்ல இதெல்லாம் மனுஷரால் கூட கட்ட முடியாது. அவ்வளோ அழகாக நீட்டாக கட்டியிருக்கு பாருங்கள். இருங்க அப்படி எவ்வளோ முட்டை அழகாக வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ கூடு கட்டி எவ்வளோ அழகாக, அது மாதிரி மனுஷர் இது மாதிரி எப்படி சொல்கிற செயற்கையாக கூட இது மாதிரி கூடு கட்ட முடியாது. அவ்வளோ அழகாக கட்டி வருங்க கூடு. ஆனால் அது ஒரிஜினல் முட்டை நான் வச்சேன்னா இல்லை அதுவாக வெட்டி சேர்ந்தேன்னா, நம்மள்ட்ட ரப்பர் முட்டை நிறையா கிடக்கு. இங்கே பார்த்துருப்பீங்க. அதான் சொல்கிறேன். அதுவும் முட்டை இட்டுருக்கு. பட் இந்த முட்டை கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ குச்சியெல்லாம் பொறுக்கி கூண்டுக்குள்ளே வச்சு என்னமோ அழகாக இட்டுருக்கு. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வச்சுருவோம். சரிங்களா? வச்சுருவோம். முட்டையை வச்சாச்சு. சிக்கு இருக்குது. இது ஒரு சிக்கு என்ன கலர், என்ன சிக்குன்னு தெரில. இது வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டு ஒரு முட்டை விட்டுருக்கு. ஒரு முட்டை தான் இருக்குது. என்னென்னு தெரில. வர புறாக்கள் வந்து 2 முட்டைக்கு பதிலாக இப்போ எல்லாமே ஒரு முட்டை தான் இட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் ஒரு முட்டை, இதுவும் ஒரு முட்டை தான். உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். கூண்டில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முட்டை யாரை எடுத்துருக்காங்க அப்படி ஒன்று செக் பண்ணியிருக்கோம். பழைய பால் இதுக்கு மேலே வந்து போடி இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கிட்ட ஸ்டார்டிங்கு. மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புறாக்கள் நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்குது. நிறையா புறாக்கள் வந்து பூனை பிடிச்சி போச்சு. ஸோ நிறைய புறாக்கள் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீடிங்க்கே ஒரு மாதம் 2 மாதம் டைம் ஆகுது. ஏன்னா குஞ்செல்லாம் பெருசாகி திருப்பி இன்னொரு வாட்டி முட்டை வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம பொறுமையாக இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு இதோட பேரெலாம் காணும். இதோட பேர் பூனை பிடிச்சி போச்சான்னு இல்லை. சூப்பர் பேரை வச்சுருந்தா முக்கால்வாசி காணும். சரியா? இந்த அதோட பேரும் காணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி இது கரண்ட் கம்மியில் தான் கிடைக்குது. என்ன தான் கூண்டு 10,000 15,000 செலவு பண்ணி வச்சாலும் பாதி புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கரண்ட் கம்மியில் தான் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி சொல்ல வந்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண மறந்துடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தப்போ ரைட்டாக தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.